ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. முழங்கால் தேய்மானம் இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கிற நிறைய பேரோட பிரச்சனை முழங்கால் தேய்மானம். முழங்கால் தேய்மானத்தினால நம்ம சாஞ்சு சாஞ்சு நடக்கிற நிறைய பேர் பாக்குறோம். முன்னாடி ஸ்ட்ரைட்டா கம்பீரமா நடந்துகிட்டு இருந்தவங்க ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல ஒரு 50 வயசு 60 வயசுக்கு மேலே இப்பெல்லாம் தாங்கி தாங்கி இப்படி நடந்து போற மாதிரி பாக்குறோம். இதுக்கு காரணமே இந்த முழங்கால் தேய்மானம் தான். இயர்லியரா இந்த முழங்கால் தேய்மானத்தை நம்ம கவனிச்சிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம்னா ப்ராப்பரா எக்ஸசைஸ் மட்டுமே போதும். எந்த மெடிசன்ஸும் தேவையில்லை, அழகா சரி பண்ணிட்டு போயிடலாம். ட்ரீட்மெண்ட் கூட தேவையில்லை. நாங்க இங்க ஹாஸ்பிட்டல் வந்து சும்மா ஜஸ்ட் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து கூட அனுப்பிவிட்டுருவோம். லேட்டர் ஸ்டேஜ்ல கொஞ்சம் பிரச்சனை அதிகமாகி வரும் பொழுது கண்டிப்பான முறையில இது முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நோக்கி போக ஆரம்பிக்குது. என்ன கேட்டா தேவையில்லாத ஒரு ஆபரேஷன் அப்படின்னு தான் நினைப்பேன். ஏன் தேவையில்லாத ஆபரேஷன் அப்படின்னா நம்மளால முடிஞ்ச அளவு தவிர்க்க முடியுமே, அப்புறம் ஏன் ஆபரேஷன் பண்ணணும்? முடிஞ்ச அளவு முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை தவிர்க்கணும்னா நம்ம கொஞ்சம் முழங்கால் வலி இருக்கும் பொழுதே அழகா எக்ஸசைஸ் பண்ணி கம்ப்ளீட்டாவே சரி பண்ணிடலாம். ஓகேங்க, ரொம்ப தேஞ்சு போச்சு, நான் சாஞ்சுதான் நடக்கிறேன், இப்ப எனக்கு ஆபரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சிச்சுவேஷன் இருந்தாலும் அப்புறம் நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து பார்ப்போம். இதே கண்டிஷன் ஒரு பேஷண்ட்டுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் நிறைய இருக்கு, இல்ல அவங்களுக்கு வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னா அப்ப ஆபரேஷன் பண்ணக்கூடாது. அப்ப அவங்களுக்கு எப்படி வலியை சரி பண்ண முடியும்? அவங்களுக்கு பிசியோதெரபி மூலமா தான் சரி பண்ண முடியும். அவங்களுக்கு பிசியோதெரபி மூலமா சரி பண்ண முடியும்னா ஏன் எல்லாருக்கும் பிசியோதெரபி மூலமா சரி பண்ண முடியாது? இதுக்கான பதில் தான் இந்த வீடியோ.